Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தாம்பூர் ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பை தாம்பூர் ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். அது எப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வந்து thread எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் silk thread வந்து டபுள் thread-ஆ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துடலாம். இங்கே ஷார்ப் எட்ஜஸ் வர்றப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த சைடு வந்து நீடில் வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நான் அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் பண்ணலாம். தாம்பூர் ஸ்டிச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதே ஸ்மால் செயினை வச்சு உள்ளே ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது தான். இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஸ்மால் செயினாக போட்டு இந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச். கேப் இல்லாமல் நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே ஷார்ப் எட்ஜ் வந்துருச்சு. இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இந்த சைடில் நீடில் வந்து திருப்பிக்குங்க. இந்த சைடில் நீடில் திருப்பிட்டு இங்கே இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இப்போ மறுபடியும் கீழே பார்த்த மாதிரி செயின் போடுங்க. கேப் இல்லாமல் நெருக்கமாக ஃபில் பண்ணுங்கள். அதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச்சஸ். இப்போ டிசைன் இந்த பக்கம் மாற்ற மாதிரி இருக்குது, அதனால் இங்கே ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் மேலே செயின் போடுங்க. இப்போ இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இங்கே சைடில் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் கீழே இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணணும். செயின் வந்து ரொம்ப ஸ்மால் செயினாக வந்து போடுங்க, பெரிய செயினாக வந்து போட வேண்டாம். மேலே ஒரு செயின் போட்டுட்டு சைடில் ஒரு செயின் போட்டு மறுபடியும் அதை கீழே கொண்டு வந்துடுங்க. ஒரு த்ரெட்டை விட்டுட்டிங்கன்னா ஒரு செயினை பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். சைடில் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பட் இருந்தாலும் இந்த சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மறுபடியும் ஒரு செயின் வந்து அவுட்லைன் கொடுத்தா அந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். மறுபடியும் ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துட்டோம்னா அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் ஆயிரும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் கொடுக்குறப்ப அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆயிரும்.
இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் ஸ்மால் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணுறது தான் வந்து தாம்பூர் ஸ்டிச்சஸ். இப்போ இந்த ஒரு ஸ்டிச்சஸ் வச்சு நான் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன், அதை பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட டிசைனோட ட்ராயிங். இந்த கேர்ளோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து நான் தாம்பூர் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன், அதை பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட டிசைன். நான் வந்து இது வந்து அவுட்லைன் வந்து பிளாக் கலர் சில்க் த்ரெட் வந்து கொடுத்துருக்குறேன். உள்ளே வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் தாம்பூர் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து நான் வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செயின் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டு வந்து நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த ஹெட் பார்ட்டு, நெக்கு, ஹேண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து தாம்பூர் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த டிராயிங்கும் இந்த டிசைனும் நான் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டிராயிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இந்த தாம்பூர் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் வந்து போட்டு பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.